அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். சங்கீதம் 27:8 சொல்லப்பட்டிருக்கிறது, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் சொல்லிற்று. இன்றைக்கு பலரும் கர்த்தரை தேடுவதில் குறைந்திருக்கின்றோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று நாம் அறிந்திருந்த போதும் நன்மைகளை தேடுகிறோமே ஒழிய கர்த்தரை தேடுவதில்லை. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் சொல்ல வேண்டும். வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானின் கரங்களை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும். வேலைக்காரியினுடைய கண்கள் எஜமாட்டியின் கரங்களை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும். ஆனால் நாம் அவருடைய முகத்தை பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் தான் நமக்கு எல்லாம் செய்கின்றார் என்றாலும் அவருடைய முகத்தின் காந்தி நம்முடைய வாழ்க்கையிலே படும் என்று சொன்னால் அதுவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் நம்மை கொண்டு வந்து தந்துவிடும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 55 6 வாசிப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை கண்டு அடையத்தக்க சமயம் ஒன்று இருக்கிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொல்கின்றாரே, காலமே கர்த்தரை தேடுவதற்கு, வாழ்நாளெல்லாம் கர்த்தரை சேவிப்பதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவர் கூப்பிடும் தூரத்தில் இருக்கும்போதே நாம் அவரை அழைக்க வேண்டும். பலருடைய வாழ்க்கையில் அவர்கள் வெகு தூரத்தில் இருக்கிறார்கள். பேதுரு தூரத்திலே கர்த்தரை பின்பற்றி வந்தான் என்று சொல்லப்பட்டது போல வெகு தூரத்திலே சிலர் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். கூப்பிடும் தொலைவிலே இருக்க வேண்டும் என்பதை விட அவர் தொடும் தொலைவிலே நாம் இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இயேசுவின் மார்பிலே யோவான் சார்ந்திருந்தாரே, அவரால் கூப்பிடக்கூடிய தூரத்தில் மட்டுமல்ல, அவரால் தொடக்கூடிய தூரத்தில் மட்டுமல்ல, அவரோடு சார்ந்திருக்கிற அனுபவத்திற்கு நாம் வளர்ந்து வர வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமோஸ் 5:4 ஆண்டவர் சொல்கிறார், என்னை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொல்லுகின்றார். நமக்கு ஜீவன் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்தில் தான். கர்த்தருடைய வல்லமையை நித்தமும் தேடுங்கள், கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சமூகத்தை தேட, அவருடைய வார்த்தையை தேட, அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருக்க நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். ஏனென்று சொன்னால், வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற நம்முடைய வழிநடத்தல்களை பெற முடியும். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொன்னாரே, அந்த ஆலோசனையை பெற முடியும். அவர் போதிப்பார். அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.